அண்மை செய்தி தவிக தலைவர் விஜயுடன் செங்கோட்டையன் சந்திப்பு தற்போது நிகழ்ந்து வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். 50 ஆண்டுகள் அரசியல் முன் அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் தற்போது தவிக கட்சியில் இணையும் பட்சத்தில் புசி ஆனந்துக்கு இணையான அதிகாரம் வழங்கப்பட உள்ளதா தகவல் வெளியாகி இருக்குது. அது தொடர்பான விவரம். வணக்கம். தற்போது தாவேகாவில் இணைய இருக்கும் செங்கோட்டையன் தான் தாவேகாவில் முதல் அரசியல் அனுபவம் கொண்ட மூத்த அரசியலாக தற்போது செல்கிறார். புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய விஜய்க்கு செங்கோட்டையனுடைய இந்த அரசியல் வருகை என்பது மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய்க்கு போகிற இடமெல்லாம் கூட்டமும் பொதுமக்களும் இளைஞர்களும் ஆயிரக்கணக்காலும் திரண்டாலும் கூட அவர்களை அரசியல் படுத்தவில்லை, அவர்களுக்கு போதுமான அரசியல் தெரியவில்லை என்று பல்வேறு விமர்சனங்களும் கேள்விகளும் வந்த நிலையில் செங்கோட்டையனுடைய இந்த அரசியல் வருகையில் தாவேகாவிற்கு ஒரு முக்கிய பங்காக வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அங்கு இருக்கக்கூடிய யாருக்கும் அதற்கு முன்னதாக அரசியல் மிகப்பெரிய பதவிகளிலோ மிக முக்கியமான இடங்களிலோ அதிகாரத்திலோ இல்லாதவர்கள், குறிப்பாக அரசியல் அதிகாரத்தில் இல்லாதவர்கள். முதல் முறையாக இந்த செங்கோட்டையனுடைய வருகை என்பது தாவேகா எந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. தாவேகா வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தனியாகத்தான் கணம் கால்வோம் என்று கூறியிருக்கிறார்கள். திமுக, அதிமுக என 75-60 ஆண்டுகள் கட்சிகள், பழமையான கட்சிகள் தமிழகத்தில் ஆண்டும் எதிர்கட்சிகளாகவும் இயங்கி வரும் நிலையில் தாவேகா தன்னுடைய அரசியல் பணத்தை தற்போதுதான் துவங்கி இருக்கிறது. அதுவும் நடிகர் விஜய் அதற்கு முன்னதாக எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் எந்த ஒரு அரசியல் களத்திலும் ஈடுபடாதவர். இதற்கு முன்னதாக எந்த ஒரு அரசியலிலிருந்து ஈடுபட்டு அவர் தற்போது அரசியல் கோரவில்லை. எம்ஜிஆர் அதிமுக துவங்கினார் என்றால் அதற்கு முன்னதாகவே அவர் சட்டமன்ற உறுப்பினராக திமுகவில் திறந்தார். திமுகவினுடைய பொருளாளராகவும் இருந்தார். ஏனென்றால் நீண்ட நடிகை அரசியல் பின்புலத்தில் தான் எம்ஜிஆர் அவர்கள் கூட கட்சியை துவங்கி அதிமுகவில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். அதிமுக என்ற கட்சியை உருவாக்கி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். ஆனால் விஜயை பொறுத்தவரைக்கும் இதற்கு முன்னதாக எந்த ஒரு அரசியல் கட்சியிலுமோ அல்லது இயக்க ரீதியாக எந்த ஒரு கட்சியிலுமோ செயல் இல்லை. அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்காகவும் அவர் போராட்டம் ஈடுபட்டதில்லை. முதல் முறையாக அவர் அரசியல் கட்சி வந்த பிறகுதான் அவர் போராட துவங்கினார். அதுவும் ஒரே ஒரு போராட்டம் சென்னையில், அதாவது அந்த என்கவுண்டர் தொடர்பாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார். அதை தாண்டி அவர் அதற்கு முன்னதாகவோ அதற்கு பின்னதாகவோ பெரிய அரசியல் போராட்டங்களில் ஈடுபடவில்லை. எனவே செங்கோட்டையனுடைய அரசியல் வருகை என்பது தாவேகாவினருக்கு ஒரு அரசியல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மூத்த அரசியல்வாதிகளுடைய வழிகாட்டுதலோ இல்லாத ஒரு சூழலில் செங்கோட்டையனுடைய வருகை அதை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 50 ஆண்டுகளாக அதிமுக உருவான காலத்திலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறையாக திமுகவிலிருந்து விலகி வந்து தனியாக திமுக என்ற ஒரு கட்சி, அதிமுக என்ற ஒரு கட்சியை உருவாக்கி அதனுடைய பொதுச் செயலராக அவர் துவங்கிய நாளிலிருந்து தற்போது வரை அவர் செங்கோட்டையன், அதாவது அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நாள் வரை அவர் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினராகவும் முக்கியமான பொறுப்புகளில் மூத்த முன்னோடியாகவும் இருந்து வருகிறார். அது மட்டுமல்ல 8 முறை கிட்டத்தட்ட திமுகவினுடைய முக்கிய அமைச்சர்கள், அதே போல முதலமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு பேர்களைப் போலவே கிட்டத்தட்ட 8 முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.